நேற்று ஒரு குட்டி ஒன்று ரொம்ப பாவம் அடிபட்டுருச்சு, இறந்துச்சு. நைட்டு கரெக்டாக ஒரு 1 மணி இருக்கும். நான் சாப்பாடு வைக்கும்போது அவர் தான் பக்கத்தில் பாவம். அவருக்கு ஒரு கால் இல்லை. அவர் பக்கத்தில் இருக்குது. அவருக்கு தான் வச்சுன்னு அதை பார்த்துக்கினேன். அடிபட்டு என்கிட்ட மருந்தெல்லாம் கேட்பார், நான் கொடுப்பேன். அங்கே இருக்கிறத நான் தான் வைக்கிறேன் சாப்பாடு. இருந்தாலும் அவர் கூட இருக்கும். அவர் காலே இல்லைன்னா கூட அவர் அந்த குழந்தைங்களை நல்லா கவனிச்சுப்பார். அவர் உள்ளமா அந்த லஞ்சு அழுதுன்னு இருக்கிறாரு. அதனால் நம்மளால் என்ன நான் பார்த்தேன். இப்போ பிரதர் ஜெய்பிரகாஷ் சாலினி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோனை போட்டால் என்னன்னு நம்மக்கிட்ட பெல்ட் இருக்குது. அந்த பெல்ட் எல்லாத்தையும் கழுத்தில் மாட்டி விடலாம். கொஞ்சம் நைட்டில் இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு சொன்னாங்க. அவர் ஒரு 40 பெல்ட்டு என்கிட்ட கொடுத்தாரு. அவர் ஆர்டர் போட்டு தான் வர வச்சார். அதனால் நான் இதுக்கு எதுவுமே காசெல்லாம் கேட்கல. காசு வேணாம். என்னன்னா நம்ம எல்லாத்துக்கும் போட்டு விட்டுக்கிறோம். அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும், ரோட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் போட்டு விட்டுக்கிறோம். அவர் கையால் வேற போட வச்சோம். ஓகேங்களா? இப்போ என்னடான்னா தண்ணி தொட்டி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் போல் வைக்கிறதுக்கு போயின்னு இருக்கிறோம். அதையும் வச்சு விட்டுருந்தோம். ஏன்னா தண்ணி ரொம்ப வெயில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க. அதையும் வச்சிருந்தோம். நம்மளால டாகுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்மளால என்ன முடியுமோ, என்னென்ன முடியாது ஒன்றுமே இல்லை. எது முடியுமோ அந்த குழந்தைங்களுக்கு எது முடியுமோ நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. உங்களால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க பார்த்தா நீங்களும் எல்லாம் வைங்க, பண்ணுங்க. தெரியும் நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்கன்னு. இருந்தாலும் ரொம்ப வெயில் அடிக்குது. ரொம்ப தண்ணி தான் மெயின். தண்ணி இல்லாமல் உடம்பெல்லாம் அதுங்களுக்கு சொறி பிடிச்ச மாதிரி ரொம்ப ஸ்கின் அலர்ஜி நிறைய வந்துடுச்சு. அது ஒன்றுமே பண்ண முடியாது. வெயிலுக்கு வரும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சா நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி வைக்கணும். நம்ம தொட்டி இல்லைனா கூட ஒரு பக்கெட்லையா வீட்டான ஒரு பாத்திரத்துலையா அது கூட வச்சா எத்தனை போயிடுறாங்க. இப்போ இந்த பெல்ட்டு மாட்டுறேன். இந்த பெல்ட்டே பாதி பேர் கைட்டுன்னு போயிட்டாங்க போன வாட்டி. அவங்க வீட்டு டாகுக்கு, வீட்டில் இருக்கிற டாகுக்கு போடுறாங்க. அவங்க எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கிறாங்க. ஏன் அந்த பெல்ட்டு வாங்கி போட முடியாதா? ஒரு பெல்ட்டு நான் 100 ரூபாவா இல்லை 50 ரூபா எவ்வளோதான் இருக்குது. அதை ஒன்று வாங்கி போட முடியாதா?